பொதுவாகவே ஒரு மனிதனுடைய இயற்கையான பண்பு என்ன இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பழி மற்றவங்க மேலே தான் போடுவாங்க. தான் ஒரு தவறு செஞ்சுட்டு அப்படிங்கும்போது, தனக்கு ஆளுமை இருப்பதன் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற மேலே பழி போடுவாங்க. ஒரு கணவர் மனைவி மேலேயோ, மனைவி கணவர் மேலேயோ, ஒரு ஆசிரியர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, மாணவர் மேலேயோ, மாணவர் ஆசிரியர் மேலேயோ, இது மாதிரி பழி சொல்லுதல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே போடுவாங்க. ஆனா, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன நம்மளா தான் இருப்போம் அப்படின்னு ஒருத்தரும் மறந்துருவாங்க. ஆனா, அதுக்கு நான் காரணம் இல்ல அப்படிங்கிறதுக்காக பல விளக்கங்கள் சொன்னாலும், பல தெளிவுகள் குடுத்தாலும் என்னன்னா, அடிப்படை அவங்களா தான் இருக்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைக்கு அவர் காரணம் என்ன சொல்றாருன்னா, அந்த மனிதர் தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாலும், அதுக்கு அடிப்படை என்னன்னா அவரா தான் இருப்பார். இப்போ ஒரு நபர் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போம்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அந்த வேலை செட் ஆகல. இப்ப இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு ஓனரையோ, இல்ல அந்த 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 நிர்வாகத்துல இருக்கக்கூடிய நபர்களையோ ஒரு குறை சொல்றாரு. அந்த அந்த மேனேஜரையோ குறை சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய காரணம் கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த மேனேஜர் மேல என்ன சொல்றாருன்னா, ஒரு குறை வைக்கிறாரு. இல்ல அந்த முதலாளி மேல ஒரு குறை வேலையாட்கள் மேல ஒரு குறை வைக்கும்போது, அந்த குறை உண்மையான காரணம்னா, அப்படி அவர் சொல்லக்கூடிய காரணம் உண்மையா இருந்தாலும், தவறு இவரு மேல தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இவரு அந்த வேலைக்கு போயிருக்கக் கூடாது. போனது இவரு தான். அந்த அடிப்படை இவர்ட்ட தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதர் தவறான வார்த்தைகள் பேசுறாரு அப்படிங்கும்போது, இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனிதர் தவறான வார்த்தை பேசுறாரு. அவர் மேல தான் தப்புன்னு சொல்லுவாரு. ஆனா, அவர் பேசுறதுக்கு அடிப்படை காரணம், கருவி இவரா தான் இருப்பார். அதேபோல ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்கள எதிராளிகள தூண்ட விடப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் பேசுனாங்க அப்படின்ருவாங்க. அதற்கு காரணம் அடிப்படை இவங்களா தான் இருப்பாங்க. இன்னும் விளக்கமா சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு தவறு செய்றாரு அப்படின்னா, அந்த சகவாசத்தின் பிரதிபலிப்பு தான் அது ஏற்படுது. ஒரு மனிதர் தவறான வார்த்தைகள் பேசுவதா இருந்தாலும் சரி, தவறா நடந்துக்கிறதா இருந்தாலும் சரி, இவருடைய உள்ளங்கள்ல, இவருடைய மனதில என்ன இருக்கோ, அதனுடைய வெளிப்பாடு அவங்கள்ட்ட வெளிப்படும். ஏன் அப்படின்னா, அ அந் இவர்ட்ட அந்த உள்ளுக்குள்ள அதுதான் இருக்கு. அதுதான் அங்க பிரதிபலிக்கும். இப்போ ஒரு பிரதிபலிப்பு தான் ஏற்படுமே தவிர, அதற்கு காரணம் இவங்களா தான் இருப்பாங்க. அந்த பிரதிபலிக்க காரணம் இவங்களா தான் இருப்பாங்க. இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான். இப்போ ரோட்ல போறோம் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமும் நம்ம தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ போனது நம்ம தான். அது நம்முடைய உள்ளங்கள்ல தான் நோய் இருக்கு. அந்த மனிதன் ஒவ்வொருத்தரும் மேல என்னன்னா, எதிராளிய குறை சொல்லுவாங்க. நீங்க என்ன வேணா உலகத்துல எது வேணா காரணம் சொன்னாலும், அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்னா நம்மளா தான் இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு சமையல் செய்றாரு. சமையல் அந்த செய்யும் பொழுது அந்த உணவுப் பொருள குடுத்த நபர், அந்த பொருள குடுத்த நபர் தவறான அந்த அந்த நபர குறை சொல்லுவாரே தவிர, என்னதான் அந்த பொருள் தரம் குறைவா இருந்தாலும், இவர் திறமையான நபரா இருந்தாருன்னு சொன்னா, இவர் சரியான முறையில செஞ்சிருப்பாரு. ஆனா அடிப்படை காரணம் எதுவாவும் அமையாது. என்னவா இருக்கு அப்டின்னா, இவருடைய உள்ளங்கள்ல என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு நோய் இருக்கும். நோய் அப்டின்னா என்ன அப்டின்னா, அந்த தவறான எண்ணங்கள் அப்டி நோயா இருக்கு. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் செயலா அமையும். அந்த செயல் தான் என்னன்னா, நமக்கு வெளி கண்ணுக்கு தெரியும். ஆனா அவருடைய எண்ணம் தான் அடிப்படையா இருக்கு. இப்ப நம்ம ஒருத்தர டீ சாப்பிட சொல்லுவோம். இல்ல ஒரு டீ வாங்கி குடிப்போம். அந்த கடையில அவர்ட்ட போய் அவரோட கைகளால வாங்கி குடிக்கும்போது, அது ஒரு என்னன்னா, அது அதே டீ தூள் தான், அதே சர்க்கரை தான், அதே பால் தான். ஆனா அவ்வளோ சுவையுடையதா இருக்கும். அதே உணவு தான். எந்த ஹோட்டல்ல போனாலும் அதே உணவு தான். ஆனா அவருடைய கை பக்குவத்துக்கு அது நல்லா இருக்கும். கை பக்குவம்ங்கிறது என்னன்னா, அவருடைய மனம் தான். எந்த அளவுக்கு மனதில சுத்தம் இருக்கோ, அதன் வெளிப்பாடு அந்த செயல்ல காமிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக, என் மனம் பரிசுத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதனுடைய பரிசுத்தத்தின் காரணமா அந்த பிரச்சனைகளே வராது. அப்படியே வந்தாலும் சுலபமான முறையில முடிஞ்சிரும். அப்ப அந்த பிரச்சனைக்காரன் நானா தான் இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா, நான் பரிசுத்தமா தான் சார் இருக்கிறேன். என் மனசு சுத்தமா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்கும் பொழுது, 2 வகை இடத்துல. 1 நம்ம காரணமா இருக்கும். 2வது என்னன்னா, அது சோதனையா கொடுக்கப்படுது. யார் மன தூய்மையான நபரா இருக்காரோ, அந்த பிரச்சனை என்னவாகும்னா, அதாவது சோதனையா முடிஞ்சிரும். அதாவது சோதனை ஓட்டம் மாரி அதோட முடிஞ்சிரும். ஆனா, அந்த நபர் மன பரிசுத்தம் நபர் இல்லாத நபரா இருந்தாருன்னா என்ன ஆகும்னா, அந்த சோதனை வேதனையாக மாற்றப்படும். இப்போ ஒரு மனிதனுக்கு என்னன்னா, உடம்புல வலி இருக்கு. அந்த உடம்பு வலி அப்படிங்கிறது, அவர் யாரையோ மனசு வலிக்கிற மாரியோ, யாருக்கோ துன்புறுத்துற மாரியோ பேசிட்டாரு. அதன் காரணமா அவருக்கு அந்த உடல் வலி ஏற்பட்டிருக்கு. இதே அவருக்கு என்னன்னா சோதனையா கொடுக்கப்பட்டிருக்கு. இதே அந்த நபர் அத ஏத்துக்கொள்ளாம, அந்த அந்த வலிக்கு காரணம் நான் தான் சொல்லி ஏத்துக்கொள்ளாம, இறை நிராகரிப்பு செய்றாருன்னு சொன்னா, அந்த சோதனை வேதனையாக மாற்றப்படும். ஏன்னா, அவர் இறை நிராகரிப்பு செஞ்சுட்டாரு. நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லிட்டு வரேன். என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, நல்ல மனிதரா இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள சோதனையாகவும், அதே அந்த நபர் மனம் தூய்மை இல்லாத நபர், கெட்ட நபரா இருக்கும்போது அது வேதனையா மாற்றும். வேதனை அப்படிங்கிறது, அத நம்மளால தாங்க முடியாது. கடைசி வரைக்கும் இருக்கும். அது வேதனை தான். சோதனை அப்படிங்கிறது கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் இருக்கும். அது குறிப்பிட்ட காலத்திற்கு அது மறைக்கப்பட்டுரும். இதுலருந்து நம்ம என்ன தெரியும்னு சொன்னா, நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மளா தான் இருக்கிறோம். நம்முடைய மனமா தான் இருக்கு. நம்முடைய எண்ணங்களா தான் இருக்கு. நம்ம எண்ணத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கோ, அதற்கு தகுந்த மாரி அங்க அமையும்.
நம்ம மனம் பரிசுத்தமான நபராக இருந்துன்னு சொன்னால், நமக்கு ஏற்பட்ட தீமைகளாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னன்னு சொன்னால், சுலபமாக நம்ம கையாண்டுட்டு வெளியே வந்துடலாம். 2வது பிரச்சனைகளும் வராது. அப்படியே வந்தாலும் என்னன்னு சொன்னால், நமக்கு அது சோதனையாக கொடுக்கப்படுது. என்ன சோதனை அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த நேரத்தில் நம்ம இறைவன் பக்கம் திரும்புகிறோமா, இல்லை நம்முடைய தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பது திரும்ப தன்னம்பிக்கை பக்கம் திரும்புகிறாங்கன்னு சோதனையாக கொடுக்கப்படுது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தன்னம்பிக்கையில் அந்த பிரச்சனை சரி செய்யணும்னு நினைக்கிறோமா, இல்லை இறைவன்ட்ட உதவி தேடுறோமா அப்படிங்கிறத கொடுக்கப்படுதே தவிர, அந்த இடத்துல நம்ம பெருமை, அந்த பொறாமை, அந்த சந்தோஷம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த ஒரு நிம்மதியின் பக்கம் போகிறோமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா, சில பேர் பிரச்சனை என்ன பண்ணால் அது ஒரு பெருமையான விஷயமா எடுத்துக்குவாங்க. சில பேர் அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லைன்னு பொறாமை எடுத்து, சில பேர் அதை காமெடியாக மாற்றி என்னன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே என்னன்னு சொன்னால் ஒரு போதை மாதிரி தான். பெருமையாக இருந்தாலும், பொறாமையாக இருந்தாலும் ஒரு போதை மாதிரி தான். ஆனால் உண்மையான நிலை என்னன்னு சொன்னால், நிம்மதி, அமைதி தான் உண்மையான நிலையாக இருக்குது. அந்த நிதானம், அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, அந்த இதுதான் என்னன்னு சொன்னால் நமக்கு என்னன்னா இறை அருளாக இருக்குதே தவிர, நம்ம இந்த நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு உணர்ந்துட்டோம்னு சொன்னால், நமது பெருமையிலேயோ, பொறாமையிலையோ, கவலையிலையோ, துக்கத்திலேயோ போகாமல் நிம்மதி அப்படிங்கிற நிலைமைக்கு சீக்கிரம் திரும்பிடுவோம். எப்போ மனதில் நிம்மதி ஏற்படுதோ என்ன ஆகும்னு சொன்னால், அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். எப்போ மனதில் நிம்மதி, யாருனால மன நிம்மதியாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும், யார்கிட்ட மன பரிசுத்தம் இருக்கோ, யார்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கோ, யார்கிட்ட நல்ல பழக்கங்கள், நல்ல செயல்கள் இருக்கோ, அவங்களால அப்படி இருக்க முடியும். அப்போ எல்லா பிரச்சனைகள் காரணம் நம்ம தான். நமக்கு தெளிவாக தெரியுது அந்த பிரச்சனை காரணம் அவங்க தான் தெரிஞ்சாலும், அதற்கு அடிப்படை பேக்ரவுண்டில் பின்புலத்தில் போய் பார்த்தோம்னா நம்மளால தான் காரணமாக இருப்போம். இதை புரிஞ்சுட்டோன்னு சொன்னால் தான் நம்மளால் அந்த நேரத்தில் மன அமைதியை கொண்டு வர முடியும். எப்போ மன அமைதி வருதோ என்ன ஆகும்னு சொன்னால், அந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமையில் ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது, அது நமக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்டுச்சா, இல்லை வேதனைக்காக கொடுக்கப்பட்டுச்சா, இல்லை என்னன்னு சொன்னால் என்னுடைய தவறின் காரணமாக அது வந்திருக்காங்கன்னு நம்மளால் உணர முடியும். இப்போ எந்த ஒரு மனிதன் உணர்வாளராக இருக்காரோ அவர்னால தான் என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியுமே தவிர, அதை புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர, அவர் உணர்ச்சி அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாரு, ஒரு கவலை, துக்கம், பயம், கோபம், பெருமை, பொறாமை, மகிழ்ச்சி இந்த மாதிரி நிலைக்கு போகாமல் நிம்மதி, அமைதி அப்படிங்கிற எப்போ திரும்புகிறாரோ அப்போ தான் அவரால் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்காரன் நான் தான் உணர்ந்து அவர் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்பாரு. இல்லை அந்த சோதனையை என்னன்னு சொன்னால் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நபராக, அந்த இறை நம்பிக்கை நடுவில் வரக்கூடிய நபராக இருப்பார். இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு எதிர்ப்புறத்துல ஆளுங்கள் பிரச்சனை கிடையாது. அதுக்கு காரணம் நான் தான் அப்படி எப்போ உணர்றோமோ அந்த தீர்வு அங்கே தான் இருக்குது. சரிங்களா?